நாளைக்கு லஞ்சுக்கு என்னங்க செய்யறது? ஆ நாளைக்கு லஞ்சுக்கு என்ன செய்யறது? பிரியாணி செய்யலாமா? சரி, ஓகே. அப்ப நீங்க தான் கடைக்கு போயிட்டு வரணும். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் பிரியாணிக்கு. கடைக்கு போகணுமா? சரி, என்ன வாங்கணும் சொல்லு. பிரியாணி அரிசி, ஆ பட்டை லவங்கம் பாக்கெட் 1, ஆ தக்காளி, வெங்காயம், ஆ புதினா, கொத்தமல்லி, ஆ தயிர் பாக்கெட் 1, ஆ இஞ்சி பூண்டு. சிக்கன் மட்டும் காலையில வாங்கி கொடுத்துருங்க. ஆ சிக்கன் காலையிலையா? சரி சரி சரி, கொடு, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன். இந்த பாரு, வாங்கி விட்டு வந்துட்டு பாரு. என்னங்க எத்தனை பொருள்? 10 பொருள் சொன்னா அரிசி மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அரிசி படத்தில் சொன்னேன். நாளைக்கு உங்களுக்கு போங்க, ஐஸ் பிரியாணி தான். ஐஸ் பிரியாணியா? எங்கள் அம்மா சின்ன வயசுல சாப்பாடு மீதி ஆயிடுச்சு, கஞ்சி குடிங்களானா குடிக்க மாட்டேன், எங்கள் அப்பாவை குடின்னு சொல்லிடுவேன். இவன் என்னடானா ஐஸ் பிரியாணி சாப்பிட சொல்கிறா. என்ன பண்ணுறது? இதே போல தான் ஆண்டவர் வந்து ஒரு 10 குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குற ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். அதில் ஒரே ஒரு குஷ்டரோகி தான் வந்து திரும்பி வந்து தேங்க்ஸ் பண்ணான். மற்ற 9 குஷ்டரோகிகளும் நன்றி சொல்லவே இல்லை. ஸோ இதே போல தான் ஆண்டவர் அனுதினமும் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்கிறாரு. ஆனால் நம்ம ஒரே ஒரு பெரிய அற்புதத்துக்கு மட்டும்தான் அவருக்கு நன்றி சொல்கிறோம். மற்ற 9 அற்புதங்கள் அதை வந்து நம்ம மறந்தே போய்ட்டோம். அவர் போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கிறாரு. நமக்கு வீட்டில் ஃபேன் கொடுத்துருக்காரு, லைட்டு கொடுத்துருக்காரு. கரண்ட்டே இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. நமக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரு, ஜீவனை கொடுத்துருக்காரு. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கணக்கு பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.